Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். என்னோட நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வித் பைத்தானோட 25வது பகுதிக்கு வரவேற்கிறேன். இந்த பகுதியில் என்ன பார்க்க போறோம்னா, ஹெர்மைட் இன்டர்போலேஷன். அதாவது இப்போ வரைக்கும் பாலினாமியல் இன்டர்போலேஷன் பார்த்தோம். இதுவும் ஒரு பாலினாமியல் இன்டர்போலேஷன் தான். பட் இது வந்துட்டு ஹெர்மைட் இன்டர்போலேஷன், ஹெர்மைட் பாலினாமியல் வச்சு இது பண்ண போறோம். ஸோ அதனால இதுக்கு பேர் ஹெர்மைட் இன்டர்போலேஷன் அப்படின்னு பேரு. ஸோ அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணோம் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிறது வந்து எல்லா டைம்ல என்ன பண்றோம்னா, நம்மகிட்ட டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு. x0 f0, x1 f1, x2 f2, எக்ஸெட்ரா xn fn இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெய்லர் பாலினாமியல் பார்த்தோம். டெய்லர் பாலினாமியல் வந்துட்டு டெய்லர் பாலினாமியல்ன்றது Pn of xன்றது இந்த மாதிரி எழுதிடணும். ஸோ சமேஷன் k ஈக்குவல் டு 0 to n fn of x0 divided by n ஃபேக்டோரியல் into x minus x0 power n. சாரி, k இங்கே போட்டிருக்கேன். ஸோ k ஈக்குவல் டு 0 to, ஸோ அப்போ இங்கே k போட்டுக்கலாம். ஓகே, ஸோ k ஃபேக்டோரியல். ஓகே, ஸோ k ஃபேக்டோரியல் x0 into x minus x0 power k போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பாலினாமியல். ஆனால் இந்த பாலினாமியலுக்கு ஃபுல்லாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டெய்லர் பாலினாமியல் ஃபுல்லாக என்ன பண்ணுறோம்னா, ஃபுல்லாக வந்துட்டு இந்த டெரிவேட்டிவ்ஸ் வச்சு இது பண்ணுறோம். இது வந்துட்டு ஒரே ஒரு பாயிண்ட் சுற்றி தான் இருக்குது. ஸோ இது வந்து டெய்லர் பாலினாமியல் அப்படின்றது நம்ம சொன்னோம். ஓகே, ஸோ இது இந்த டெய்லர் பாலினாமியல் தான், டெய்லர் சீரிஸ் தான் வந்துட்டு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நியூமெரிக்கல் அனாலிசிஸ்க்கு வந்துட்டு அதுதான் ஒரு ஃபண்டமெண்டல் பாக்ஸ். ஓகே, எப்பயுமே அதை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பட் ஆனால் வந்துட்டு இது வந்துட்டு இதில் இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் கொடுத்தோம்னா இது வந்து என்ன ஆகாதுன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஒரே ஒரு பாயிண்ட் சுற்றி இருக்கிறனால இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ வந்து ஃபெயில் ஆகும். பட் ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், நம்ம வந்துட்டு வேறு இது பண்ணுறோம். ஓகே, ஏன் இது ஒர்க் ஆகுது அப்படின்றது என்னன்னா, அது வந்து ஒரே ஒரு அந்த பாயிண்ட்டை சுற்றி இருக்கிறதுனால அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் வந்துட்டு இதை வந்துட்டு ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்னா, இப்போ இந்த மாதிரி டேட்டா பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு நம்ம அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா, Pn of x வந்துட்டு கண்டுபிடிக்கணும். Pn of xன்றது சம் ai ஆர் ak x பவர் k. ஓகே, k ஈக்குவல் டு 0 to n. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு இது இந்த டேட்டாவை வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு இது கண்டுபிடிக்கணும். ஓகே, இதான் நம்மளோட அல்டிமேட் டைம். பட் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம நியூட்டன்ஸ் இதே வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்டில் எழுதலாம். ஸோ அது எப்படி எழுதுறோம்னா, நியூட்டன்ஸ் டிவைட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா வந்து எப்படி எழுதுனா, சம்மேஷன் k ஈக்குவல் டு 0 to n, ஓகே, bk இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் i ஈக்குவல் டு 0 to k minus 1 x minus xi. ஓகே, ஸோ இந்த மாதிரி எழுதிடணும். ஸோ இது வந்துட்டு என்னன்னா, அதுதான் அந்த இதில் எழுதிருக்கேன். b0 plus b1 into x minus x0 b2 into x minus x0 x minus x1 அந்த மாதிரி எழுதிட்டோம். இது வந்து நியூட்டன்ஸ் டிவைட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா எழுதுறோம். ஸோ இதில் வந்து bk வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணோம். bkன்றது எப்படி எஸ்டிமேட் பண்ணோம், நியூட்டன்ஸ் இன்டர்போலேட்டிங் பாலினாமியல்ல இது வந்து b0 வந்துட்டு f of x0 எடுத்துக்கிட்டோம். ஓகே, which is nothing but f of x0. ஓகே, b1ன்றது f of x0, x1, b2ன்றது f of x0, x1, x2, எக்ஸட்ரா அதே மாதிரி bkன்றது f of x0, x1, x2, எக்ஸட்ரா xk. ஓகே, ஸோ இது எழுதிடணும். நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா, பேக்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா இதெல்லாமே நம்ம பார்த்து எழுதிட்டு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நம்மளோட அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம அதே மாதிரி லக்ராஞ்ச் இன்டர்போலேஷன் பார்த்தோம். ஸோ இது வந்து நியூட்டன் டிவைட் டிஃபரன்ஸ் ஃபார்முலாக்கு அந்த டேபிள் நான் போட்டு கொடுத்துருந்தேன். ஸோ x0 f0 இருக்குன்னா இதோட இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ், அப்புறம் இதோட டிஃபரன்ஸ், அப்புறம் இதுக்குள்ள டிஃபரன்ஸ், அப்புறம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டிவைடட் டிஃபரன்ஸ், செகண்ட் டிவைடட் டிஃபரன்ஸ், தேர்ட் டிவைடட் டிஃபரன்ஸ், ஃபோர்த் டிவைடட் டிஃபரன்ஸ், அப்படி போய்க்கிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதே மாதிரி என்ன பண்ணோம்னா, லக்ராஞ்ச் இன்டர்போலேஷன் ஒன்று பார்த்தோம். லக்ராஞ்ச் இன்டர்போலேஷன் என்ன பண்ணோம், இதே பாலினாமியல் இந்த பாலினாமியல் எழுதுனா அதுக்கு பதிலாக வந்துட்டு அந்த ஃபார்மெட்டை மட்டும் மாற்றி எழுதிருக்கும். பட் எண்ட் ப்ராடக்ட் வந்து இதே மாதிரி பாலினாமியல் தான் வரப்போகுது. ஸோ லக்ராஞ்ச் இன்டர்போலேஷனில் அதே மாதிரி என்ன பண்ணோம்னா, Pn of x வந்துட்டு வேற ஒரு ஃபார்மெட் எழுதணும். அது எப்படி எழுதணும்னா, சமேஷன் li of x into f of xi அப்படின்னு எழுதிடணும். ஓகே, li of x into f of xi எழுதிடணும். ஸோ இதில் வந்து i equal to 0 to n. ஓகே, i equal to 0 to n. ஸோ பாலினாமியல் வந்துட்டு எல்லாமே சேமாக தான் வரப்போகுது. பட் வந்துட்டு நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட் ரெப்ரசன்டேஷன் எழுதுறோம். அது li of xன்றது என்ன அப்படின்னா, li of xன்றது ப்ராடக்ட் ஆஃப் i equal to 0 to n, i not j equal to 0 to n, i not equal to j. Okay, x minus xi, x minus xj by xi minus xj. Okay, இந்த இது எழுதுறோம். ஓகே,
ஸோ இது வந்துட்டு நம்மளோட கார்டினல், இந்த பாலினாமியல் பேர் வந்து கார்டினல் பாலினாமியல் பேர். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்குன்னா, li of x வந்துட்டு li of x j வந்து என்னவா இருக்குன்னா 0 if i not equal to j-வா இருக்கும்போது, ஓகே, 1 if i equal to j-வா இருக்கும்போது. ஓகே, ஏன்னா i not equal to j என்ன ஆயிரும்னா, இது என்ன ஆயிரும், நம்ம xj i not equal to j இருக்கும்போது இதில் xj போட்டோம்னா xj minus xj வந்து 0 ஆயிரும். ஓகே, ஸோ மீதி இருக்க வந்து i வந்துட்டு ஜேவா இருக்கும்போது என்ன பண்ணுறோம், இங்கே வந்து xj சப்ஸ்டியூட் பண்ணால் இது வந்து 0 ஆயிரும். ஸோ இன்கேஸ் i ஈக்குவல் டு ஜேவா இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, i வந்துட்டு ஜேவா இருக்கும்போது வந்து xj மைனஸ் இங்கே ஃபுல்லாக என்ன ஆகும்னா xi minus xjன்னு வரும். ஸோ எல்லாமே வந்து என்ன ஆயிரும், ஃபுல்லாக வந்துட்டு நம்மளோட xi minus xj வந்து j வந்து சேமாக இருக்கும்போது 1ன்றது வந்து. ஓகே, ஸோ இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஸோ இதில் வேற என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா, pn of xj பார்த்தோம்னா என்ன இருக்குன்னா, pn of xjன்றது f of xjவா வந்து முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ டெய்லர் பாலினாமியல், ஸோ இது வந்து டெய்லர் பாலினாமியல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டை சுற்றி இது பண்ணிட்டு இருக்கோம். அதே இந்த நியூட்டன் இன்டர்போலேஷன் அல்லது லெக்ராஞ்ச் இன்டர்போலேஷன், இது வந்து லெக்ராஞ்சில் என்ன பண்ணுறோம்னா ஒரு கார்டினல் பாலினாமியல் யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ இப்போ கொஸ்டின் என்னன்னா, டெய்லர் பாலினாமியல் வந்துட்டு n டிகிரி இருக்குது, அது வந்து இன்டர்போலேட் பண்ணுது. அதில் வந்து என்ன இன்வால்வ் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் n டெரிவேட்டிவ்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் n டெரிவேட்டிவ்ஸை யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறோம். லெக்ராஞ்ச் பாலினாமியலும் பண்ணுது, அது n+1 டேட்டா பாயிண்ட்ஸ் இது பண்ணுது. இப்போ இந்த ரெண்டு ஐடியா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஐடியா. நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ரெண்டு ஐடியாவையும் மிக்ஸ் பண்ணி புதுசாக ஒரு ஐடியா கொண்டு வரலாமா அப்படின்றது கொஸ்டின். ஸோ டெய்லர் பாலினாமியல் ஐடியாவும் லெக்ராஞ்ச் பாலினாமியல் ஐடியாவும் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்துட்டு புதுசாக ஒரு இது பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணுறோம்னா, எனக்கு வந்துட்டு டேட்டா பாயிண்ட்ஸும் இருக்குது, டெரிவேட்டிவ்ஸும் இருக்குது. இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எப்படி வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு பாலினாமியல் உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு பாலினாமியல் வரப்போது. அந்த பாலினாமியல் பேர் வந்து ஆஸ்குலேட்டிங் பாலினாமியல் அப்படின்னு பேர். ஓகே, பல்லுறுப்புக்கோவை. அந்த பல்லுறுப்புக்கோவை வந்து ஆஸ்குலேட்டிங் பல்லுறுப்புக்கோவை அப்படின்றது பேர். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஆஸ்குலேட்டிங் பாலினாமியல் இன்டர்போலேஷன் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ ஆஸ்குலேட்டிங் பாலினாமியல் ஜென்ரலாக நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1 or 2 கேசஸ் மட்டும் எடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, ஆஸ்குலேட்டிங் பாலினாமியலில் இதே தான் x0 f0 எல்லாமே இருக்குது. பட் அது போக அடிஷனலாக நான் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நான் கேதர் பண்ண போகிறேன். அந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா, வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறேன். அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன இருக்குன்னா, நம்மக்கிட்ட அதே தான் n+1 டிஸ்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ x0 x1 x2 எக்ஸெட்ரா xn n+1 டிஸ்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த n+1 வந்துட்டு டிஸ்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே வேறு பாயிண்ட்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் வந்து சேம் பாயிண்ட் கிடையாது, எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இன்டர்வல் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு சப்செட் ஆஃப் a, b. இந்த எல்லா பாயிண்ட்ஸ் வந்துட்டு என்னன்னா a, bல இருக்குது. ஓகே, ஸோ இந்த செட்டு ஃபுல்லாமே வந்து என்ன இருக்குது, இந்த x0 x1 x2 xn வந்துட்டு எதில் இருக்குன்னா a, bல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த செட் ஃபுல்லாமே வந்து அந்த எலமெண்ட்ஸ் ஃபுல்லாமே அதில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன எடுக்க போகிறோம், நான் நெகட்டிவ்ஸ் இன்டிஜர்ஸ் பண்ணி. ஸோ கரஸ்பாண்டிங் டு ஒவ்வொரு இதுக்கும் என்ன பண்ணுறேன்னா ஒரு நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் அசைன் பண்ண போகிறேன். ஸோ என்னன்னா இது வந்து m0 m1 m2 எக்ஸெட்ரா mn. ஓகே, இந்த நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுக்க போகிறேன். ஓகே, இது வந்து செட் ஆஃப் நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். ஓகே, mன்றது என்ன டிஃபைன் பண்ண போகிறோம்னா மேக்ஸிமம் ஆஃப் திஸ் ஒன், மேக்ஸிமம் ஆஃப் m0 m1 m2 எக்ஸெட்ரா mn. ஓகே, இது வந்து m வந்து மேக்ஸிமம். ஆஸ்குலேட்டிங் பாலினாமியல்ன்றது என்ன பண்ணணும்னா, அந்த இன்டர்போலேஷனில் என்ன பண்ண போகிறோம்னா, நான் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து எதில் இருக்க போகிறேன்னா f வந்துட்டு பிலாங்ஸ் டு c m ஆஃப் ஸ்மால் m, இது கேபிட்டல் m, ஸ்மால் m போட்டுக்கோம். ஓகே, cm ஆஃப் a, b. ஸோ இது மேக்ஸிமம் இருக்குது. ஸோ அதாவது என்ன அர்த்தம்னா, இந்த f வந்துட்டு m டைம்ஸ் டிஃபரன்சிபிளாக இருக்குது அண்ட் கண்டினியூஸாகவும் இருக்குது. ஓகே, m டைம்ஸ் டிஃபரன்சிபிள் அண்ட் கண்டினியூஸாக இருக்குது. அப்படி ஒரு ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறேன். அது எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, அது என்னென்ன சாட்டிஸ்ஃபை பண்ண போகுதுன்னா, இந்த பாலினாமியல்ஸ் வந்துட்டு இந்த பாலினாமியல் வந்து என்னென்ன அக்ரி பண்ண போகுதுன்னா, ஸோ இந்த f வந்துட்டு அந்த கண்டுபிடிக்க போகிற பாலினாமியல் வந்துட்டு f ஆஃப் xiலையும், ஓகே, சப்போஸ் f ஆஃப் xi எடுக்கிறேன்னா xi பாயிண்ட்டில் அந்த பாலினாமியல் வந்துட்டு, இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு பாலினாமியல் கண்டுபிடிக்கிறேன் pn. ஓகே, pm ஆஃப் x அல்லது ஒரு pn ஆஃப் xன்னு ஒரு பாலினாமியல் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, pn ஆஃப் xன்னு ஒரு பாலினாமியல் கண்டுபிடிக்கிறேன். என்னன்றதை பின்னாடி சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து pn ஆஃப் xன்னு ஒரு பாலினாமியல் கண்டுபிடிக்கிறேன். இந்த pn ஆஃப் x என்ன பண்ணணும்னா, இப்போ f ஆஃப் xiல வந்துட்டு pn ஆஃப் xi வந்துட்டு என்ன பண்ணணும், சேமாக இருக்கணும். f dash ஆஃப் xi எடுத்தனா, ஓகே, அதுலேயும் வந்துட்டு என்னவா இருக்குன்னா pn dash ஆஃப் xi எடுத்தனா அது ரெண்டும் கோயின்சிடாக இருக்கணும். அதே மாதிரி f double dash ஆஃப் xi எடுத்தனா அதுலேயும் என்ன இருக்குன்னா pn double dash ஆஃப் xi இது ரெண்டும் கோயின்சிடாக இருக்கணும். ஓகே, அதே மாதிரி f mth டெரிவேட்டிவ், ஸோ இது m வரைக்கும் இருக்குது. ஸோ f mth டெரிவேட்டிவ் எடுக்கிறேன்னா அதில் xi எடுத்தனா அது வந்து என்னவா இருக்கணும், pn ஆஃப் xi வந்துட்டு pn ஆஃப் mth டெரிவேட்டிவ் xi வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, அப்படி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, ஸோ அந்த ஒவ்வொரு இதுக்கும், ஓகே, அந்த mi, ஸோ இதில் வந்து xi கரஸ்பாண்டிங்காக mi போட்டுக்கிறேன். ஓகே, ஏன்னா இந்த இது வந்து வேரி ஆக போகுது. ஸோ அந்த இது ஃபுல்லாமே என்னவா இருக்குன்னா எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த பாலினாமியல் பேர் வந்து என்னன்னா
ஆஸ்குலேட்டிங் பாலினாமியல்னு பேர். ஓகே, அந்த பாலினாமியலோட டிகிரி இந்த எண்ணு சொன்னேன்ல, அந்த எண்ணுன்றதை வந்துட்டு நான் வந்து ஸ்லைடில் வந்து எம்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த எம் வந்து என்னவா இருக்க போகுதுன்னா, ஸோ இது வந்து எம்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ என்னன்றதை எம்னு மாற்றிக்கிறேன் as per the slide. ஓகே, ஸோ இது எம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா, எம் வந்துட்டு m is equal to n plus ஓகே சம்மேஷன் அந்த நம்மளோட எம்ஐஸ் டிகிரி இருக்குல்ல அது எல்லாமே சேர்த்து i equal to 0 to n mi. ஓகே, ஸோ இதான் அதோட டிகிரி, அட்மோஸ்ட் டிகிரி வந்துட்டு இதுதான் இருக்கும். ஓகே, மேக்ஸ் அதிகபட்ச டிகிரி இதுதான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஆஸ்குலேட்டிங் பாலினாமியல் என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த பாலினாமியல்லாம் வந்து என்ன பண்ணோம்னா பிஎன் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிச்சிப்போம். ஓகே, பிஎன் ஆஃப் எக்ஸை முன்னாடி உள்ள பாலினாமியல்லாம் என்ன பண்ணோம்னா பிஎன் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிப்போம். அதில் ப்ராப்பர்ட்டி என்னன்னா பிஎன் ஆஃப் எக்ஸை கால்குலேட் பண்ணிங்கன்னா அது வந்து என்னவா இருக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸையாக இருக்கணும், அதாவது ஈக்குவல் டு எஃப்ஐயாக இருக்கணும். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இதில் வந்து இந்த பாலினாமியல் என்ன இருக்குன்னா பிஎம் பாலினாமியல் கண்டுபிடிக்கணும்ல, பிஎம் ஆஃப் எக்ஸை வந்து எப்படி இருக்குன்னா பிஎம் ஆஃப் எக்ஸையும் எஃப் ஆஃப் எக்ஸையாக இருக்கணும். ஓகே, ஸோ இது வந்து பழசு, இது வந்து ஆஸ்குலேட்டிங் பாலினாமியல் பிஎம் ஆஃப் எக்ஸையும் எஃப் ஆஃப் எக்ஸையாக இருக்கணும், பிஎம் டேஸ் ஆஃப் எக்ஸையும் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸையாக இருக்கணும். ஓகே, பிஎம் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸை அல்லது பிஎம் எம்ஐத் டெரிவேட்டிவ் வரைக்கும். ஓகே, ஸோ எக்ஸட்ரா பிஎம் எம்ஐத் டெரிவேட்டிவ் அட் எக்ஸை வந்துட்டு என்னவா இருக்கணும், எஃப் அட் எம்ஐத் டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸை வந்துட்டு கோயின்சிடாக இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இதில் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு ஸோ அதான் இதில் திருப்பி சொல்லியிருக்கேன். ஸோ எஃப்கே ஆஃப் எக்ஸை வந்து என்னவா இருக்குன்னா பிகே ஆஃப் எக்ஸை வந்துட்டு எல்லா இதுலையும் i equal to 0 to 1க்கு k equal to 0 to 1 to mi வரைக்கும் வந்து என்னவா இருக்கணும், கரெக்டாக அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதுதான். ஸோ அதான் என்ன அர்த்தம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வந்துட்டு ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் இதோட டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, டீட்டெயில்டு வெர்ஷன் என்ன அப்படின்னா, ஸோ எக்ஸ் நாட் என்கிட்ட இருக்குது, எக்ஸ் நாட் எஃப் நாட் எக்ஸ் நாட் x1 f1. ஓகே, ஸோ எக்ஸ் நாட் எஃப் நாட் எல்லாமே இருக்குது, x1 x2 x3 எக்ஸட்ரா xn வரைக்கும் இருக்குது. ஓகே, ஸோ இதில் என்னென்ன சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வந்துட்டு பி ஆஃப் எக்ஸ் நாட்டாக இருக்கணும். ஓகே, எஃப் ஆஃப் x1 வந்துட்டு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் வந்துட்டு பி டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ பி நீங்கள் போட்டுக்கிறேன். ஓகே, அந்த பிஎம்ன்றது அதோட இது வரப்போகுது மேக்ஸிமம். எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் வந்துட்டு பி டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட்டாக இருக்கணும். ஓகே, எக்ஸட்ரா எஃப் எம்ஐ எம் நாட் ஆஃப் எக்ஸ் நாட் வந்துட்டு என்னவா இருக்கணும், பி எம் நாட் ஆஃப் எக்ஸ் நாட். ஓகே, எம் நாட் டெரிவேட்டிவ் பிக்கு எடுத்தோம்னா, ஓகே பாலினாமியலுக்கு எடுத்தோம்னா அதுவும் இதுவும் கோயின்சிடாக இருக்கணும். அதே மாதிரி எஃப் ஆஃப் x1 வந்துட்டு என்னவா இருக்கணும், பி ஆஃப் x1 இருக்கணும். எஃப் டேஸ் ஆஃப் x1 வந்துட்டு பி டேஸ் ஆஃப் x1 இருக்கணும். ஓகே, எஃப் டபுள் டேஸ் அதே மாதிரி எஃப் டபுள் டேஸ் ஆஃப் x1 வந்துட்டு பி டபுள் டேஸ் ஆஃப் x1 இருக்கணும். எக்ஸட்ரா எஃப் mnth டெரிவேட்டிவ். ஓகே, x1 வந்துட்டு என்னவா இருக்குன்னா பியோட m1th டெரிவேட்டிவ் x1 வந்து சேமாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸட்ரா இங்கே வந்து என்ன இருக்குன்னா எஃப் ஆஃப் xn வந்துட்டு பி ஆஃப் xn. ஓகே, எஃப் டேஸ் ஆஃப் xn வந்துட்டு x1 வந்துட்டு பி டேஸ் ஆஃப் x1 பி டேஸ் ஆஃப் xn. ஓகே, இங்கே அதே மாதிரி எஃப்எம் ஆஃப் எஃப்எம்என் ஆஃப் xn வந்துட்டு பி எம்என் ஆஃப் xn இருக்கும். எக்ஸட்ரா. ஸோ இப்போ சப்போஸ் இதில் வந்துட்டு எல்லா எம்ஐயும் வந்து ஒன்றுனா என்ன ஆகும்னு பார்ப்போம். ஓகே, சப்போஸ் எல்லா எம்ஐயும் ஒன்றுனா என்ன ஆகும்னா, எல்லா எம்ஐயும் ஒன்றுனா எனக்கு என்ன இருக்கும்னா இது வரைக்கும் தான் வரும். ஓகே, ஸோ எல்லா எம்ஐயும் வந்துட்டு ஒன்றா இருக்குது, எல்லா எம்ஐயும் ஒன்றா இருக்குது அப்படின்னா அந்த பாலினாமியல் சப்போஸ் இது வரைக்கும் நான் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இது மட்டும் எடுத்துக்கிறேன். எல்லா எம்ஐயும் ஒன்றுனா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பி ஆஃப் எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் பி ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் இருக்கணும். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து பி ஒன் ஆஃப் எக்ஸ் நாட் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் வந்து பி ஒன் ஆஃப் எக்ஸ் ஒன் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து பி ஒன் ஆஃப் எக்ஸ் ஒன் இருக்கணும். ஸோ எல்லா எம்ஐயும் ஒன்றுன்னு வந்துருச்சுன்னா அப்போ என்ன ஆகுனா அந்த பாலினாமியல் பேர் தான் வந்து என்னன்னா ஹெர்மைட் இன்டர்போலேஷன்ன்றது பேர். ஸோ அதை வந்து அடுத்த இதில் பார்க்க போகிறோம் எப்படின்றது. ஓகே, அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எண் வந்து 0வா இருந்துச்சுன்னா, சப்போஸ் எண் வந்து 0வா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, ஸோ எண் 0வா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்க போகுது. ஓகே, இந்த பாயிண்ட் மட்டும் தான் இருக்க போகுது. எண் வந்து 0, எம்ஐ வரைக்கும் எம் நாட் வந்துட்டு நாட் 0. ஸோ அப்போ இந்த இது மட்டும் தான் இருக்கும். இந்த இது இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா அப்போ இது வந்து என்ன வரும்னா டெய்லர் பாலினாமியல் ஆயிரும். ஓகே, ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது, அந்த ஒரு பாயிண்ட் சுற்றி தான் எல்லாமே வருது. ஸோ m0 டிகிரி டெய்லர் பாலினாமியல் வந்துடும். ஓகே, இப்போ எம்ஐ வந்துட்டு 0வா இருந்துச்சுன்னா, சப்போஸ் எம்ஐ வந்து 0வா இருந்துச்சுன்னா எதுவுமே இருக்காது, ஒன்லி இந்த போர்ஷன் மட்டும்தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா அது வந்து நம்மளோட ப்ரீவியஸ் இன்டர்போலேஷன், அது வந்து என்னவா இருக்க போகுது, நம்மளோட லக்ராஞ்ச் இன்டர்போலேஷனோ அல்லது நம்மளோட நியூட்டன்ஸ் டிஃபரன்ஸ் ஃபார்முலாவோ அல்லது நம்ம முன்னாடி பார்த்தா இன்டர்போலேஷனாக இருக்க போகுது. ஓகே, ஸோ எம்ஐ ஈக்குவல் டு 0னா நம்ம ஏற்கனவே பார்த்த நார்மல் பாலினாமியல் இன்டர்போலேஷனாக இருப்பது. எம்ஐ வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 0னா அதில் வந்து டிஃப்ரெண்ட் கேசஸ் இருப்பது. ஸோ எம்ஐ ஈக்குவல் டு 1னா ஹெர்மைட் இன்டர்போலேஷனாக இருப்பது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஹெர்மைட் இன்டர்போலேஷனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஹெர்மைட் இன்டர்போலேஷனுக்கு என்ன பண்ண போகிறோம்னா நான் வந்துட்டு லக்ராஞ்ச் இன்டர்போலேஷனில் இருந்தால் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். ஓகே, லக்ராஞ்ச் இன்டர்போலேஷனை பேஸாக வச்சுக்கிட்டு
அதுதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம அந்த லெக்ராஞ்ச் இன்டர்போலேஷன் என்னது li of x வந்துட்டு li of x equal to product of I equal to 0 to j equal to 0 to n j not equal to I, okay, x minus xj divided by xi minus xj. இதுதான் நம்மளோட லெக்ராஞ்ச் இன்டர்போலேஷன். ஓகே, ஸோ இதை வந்து இப்படியும் சொல்லுவாங்க n, i of x. ஏன்னா இது வந்து n பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் ஐத் இதுக்கு எடுக்கிறீங்க. ஸோ அதனால இது சொல்லலாம் இந்த கார்டினல் பாலினாமியல் எப்படி எழுதலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஹெர்மைட் இன்டர்போலேஷன் அப்படின்றத கண்டுபிடிக்க போறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறேன்னா சப்போஸ் f வந்துட்டு c1 of a, b ல இருக்குது. ஓகே, f வந்து c1 of a, b ல இருக்குது. அது போக எனக்கு என்ன இருக்குன்னா x0 x1 x0 x1 x2 எக்ஸெட்ரா xn டிஸ்டிங் பாயிண்ட்ஸ் n+1 டிஸ்டிங் பாயிண்ட்ஸும் இருக்குது. ஓகே, இது எல்லாமே இதில் இருக்குன்னா இது வந்து a, b யோட a, b ல இருக்குது. ஓகே, a, b சப்செட் ஆஃப் a, b இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா இதெல்லாமே டிஸ்டிங்க்ட். இப்படி இருந்துச்சுன்னா தேர் இஸ் எ யூனிக் பாலினாமியல். ஓகே, ஒரு யூனிக் பாலினாமியல் இருக்கும்போது ஓகே யூனிக் பாலினாமியல் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஒரு யூனிக் பாலினாமியல் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இட் சாட்டிஸ்ஃபைஸ். ஓகே, டிகிரி அதோட டிகிரி என்னவா இருக்க போகுதுன்னா லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2n + 1 இருக்க போகுது. ஓகே, 2n + 1 டிகிரி பாலினாமியல் கண்டுபிடிக்க போகிறோம். அது எங்கெல்லாம் அக்ரி ஆக போகுதுன்னா f of x ஐயும் f dash of x ஐயும் அக்ரி ஆக போகுது. அதாவது என்ன அர்த்தம்னா நான் ஒரு பாலினாமியல் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ p of xன்ற ஒரு பாலினாமியல் கண்டுபிடிக்க போகிறேன். அந்த p of x பாலினாமியலோட டிகிரி வந்துட்டு 2n + 1. ஓகே, அதோட ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குன்னா p of xi வந்துட்டு f of xi இருக்கும். அது போக p dash of xஐயும் f dash of xi இருக்கும் ஃபார் ஆல் i equal to 0 to n. ஓகே, ஸோ இந்த எல்லா n+1 டிஸ்டிங் பாயிண்ட்ஸ்க்கும் அதுக்கு போகுது. ஸோ அந்த பாலினாமியல் பேர் தான் என்னன்னா ஹெர்மைட் பாலினாமியல் பேர். அந்த பாலினாமியல் நான் எழுதுறேன், அது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ கச் 2n + 1 அந்த பாலினாமியல் வந்து கச் 2n + 1 of xன்னு எழுதுறேன். ஓகே, ஸோ அது எப்படி எழுதுறான்னா 1 minus x minus xi into li dash of xi li dash of x. ஓகே, ஸோ அதை நான் ஃபர்ஸ்ட் இப்படி எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் கச் என்ன அதை என்னன்னு எழுதுறேன். ஸோ முதல்ல இதை எழுதிக்கிறேன். கச் 2n + 1 of x வந்து என்ன இருப்பதுன்னா summation I equal to 0 to n. ஓகே, f of xi into kach n, i of x plus summation I equal to 0 to n f dash of xi into kach n, i hat of x. ஓகே, ஸோ இதான் என்னோட பாலினாமியல். ஓகே, ஸோ இதில் f dash kach n i of x kach n of x kach n i of x kach n i hat of x என்னன்றதை சொல்கிறேன். ஸோ kach n i of x என்னது அப்படின்னா kach n i of x வந்துட்டு 1 minus x minus xi. Okay, x minus xi into li dash of xi into li square of x. ஓகே, இது வந்துட்டு kach n i of x. kach n i hat of x ன்றது என்ன அப்படின்னா x minus xi into li square of x. ஓகே, ஸோ இதான் இதோட இதுதான் இந்த என்னோட ஹெர்மைட் பாலினாமியல். ஸோ இது என்னன்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு இந்த தியரத்தில் என்ன சொல்கிறேன்னா மோரோவர் இது என்ன இருக்குதுன்னா இதோட எரர்ஸ் பார்த்தீங்கன்னா f of xக்கும் kach 2n + 1 of xக்கும் உள்ள எரர் பார்த்தீங்கன்னா அது என்னவா இருக்குதுன்னா f2n + 2. நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எரர் இன்டர்போலேஷன் தியரம் பார்த்தால அதே மாதிரி ஒரு தியரம் தான். ஸோ kach 2 f power sorry n f of ஸோ இதோட f of x minus kach 2n + 1 of x வந்து என்னவா இருக்க போகுதுன்னா f of 2n + 2th டெரிவேட்டிவ் ஓகே at some chi divided by 2n + 2 ஃபேக்டோரியல் இருக்க போகுது. ஓகே, இன்டூ ப்ராடக்ட் ரிமைனிங் இது ப்ராடக்ட் j equal to 0 to n xi minus xj whole square. ஸோ j equal to 1 to n 0 to n x minus xj whole square இருக்குது. ஓகே, ஸோ இந்த பார்ட் வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸசைஸாக கொடுத்துறேன். இப்போ என்ன பண்ணணும்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்றதை மட்டும் அப்சர்வ் பண்ணலாம், எப்படி இது வந்து ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன எதனால வந்துட்டு அது வந்து மேட்ச் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட் சி. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் எடுத்துக்கலாம். kach n i of x. ஓகே, kach n i of x என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். kach n, i of x வந்துட்டு நான் எப்படி எழுதலாம்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. li of x வந்து எப்படி இருக்கு, li of x வந்துட்டு li of xj வந்துட்டு 0 if I not equal to j. ஓகே, 1 if I equal to j. இது நமக்கு தெரிஞ்சது. ஓகே, ஸோ அதே மாதிரி lj of xi-க்கும் அதே மாதிரி வரப்போகுது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இது வந்து கொஞ்சம் மாற்றி எழுத போறேன். kach n, j of x என்னன்றதை பார்க்க போகிறோம். kach n, j of x வந்துட்டு lj square of x. ஓகே, ஸோ அந்த இது அப்படியே எழுதுறேன். lj square of x minus x minus xi xj into lj. ஸோ இங்கெல்லாம் i இருக்கு, நான் வந்து இதை jன்னு மாற்றி எழுதுறேன். lj dash of xj into lj square of x. ஓகே, ஸோ இப்போ
ஹெச்என் கமா ஜே ஆஃப் எக்ஸ்ஐ என்னன்னு பார்க்கலாம். ஹெச்என் கமா ஜே ஆஃப் எக்ஸ்ஐ என்னன்னு பார்க்கலாம். இது என்ன ஆக போகுது, எல்ஜே ஆஃப் எக்ஸ் ஜேவும் ஐயும் ஒன்றா சேமாக இருக்கும்போது இது வந்து ஒன்றா இருக்க போகுது. ஸோ இதில் வந்து எக்ஸ்ஐ போடுறேன். ஓகே, என்ன ஆகும் அப்போ இது வந்துட்டு எல்ஐ ஜேவும் ஐயும். ஓகே, ஸோ இது வந்து சப்போஸ் வந்து ஐ நாட் ஈக்குவல் ஜேவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐ நாட் ஈக்குவல் ஜே, ஐ நாட் ஈக்குவல் ஜேவாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஓகே இது வந்து ஜீரோ. ஓகே, இது வந்து ஜீரோ. ஏன்னா ஐ நாட் ஈக்குவல் ஜேனா இது வந்துட்டு ஜீரோ. எல்ஜே ஆஃப் எல்ஐ ஆஃப் எக்ஸ் ஜே வந்து ஜீரோ. ஸோ சேம் திங் இது வந்து இங்கே இப்படி எழுதினாலும் ஓகே தான், எல்ஜே ஆஃப் எக்ஸ்ஐ. ஓகே, அதுக்கும் அதே ப்ராப்பர்ட்டி தான் இருப்பது. ஸோ எல்ஜே ஆஃப் எக்ஸ்ஐ வந்துட்டு என்ன ஆக போகுது, இதில் போடும்போது இது வந்து ஜீரோ ஆயிடுது. அதே மாதிரி இதுலேயே வந்து இது ஜீரோ ஆயிடும். ஸோ அதனால இது ஜீரோ ஆயிடும். அடுத்து ஐ ஈக்குவல் ஜேவாக இருக்கும்போது என்ன ஆகுதும் அப்படின்னா, ஐ ஈக்குவல் ஜேவாக இருக்கும்போது இது வந்து ஒன்றா இருக்கும். ஓகே, எல்ஜே ஆஃப் எக்ஸ் ஜே எல்ஜே ஆஃப் எக்ஸ்ஐ வந்துட்டு ஒன்றா இருக்கும். ஸோ இது வந்து ஒன்றாயிரும். இதில் வந்து என்ன ஆயிரும், ஐ ஈக்குவல் ஜேவாக இருக்கும்போது ஐயும் ஜேவும் ஒன்றாயிருச்சுன்னா இது வந்து என்ன ஆயிரும், திருப்பி வந்துட்டு இது வந்துட்டு என்ன ஆயிரும், நமக்கு வந்து ஜீரோ ஆயிரப்போகுது. ஓகே, எக்ஸ்ஜே போடுறீங்க. ஸோ எக்ஸ்ஜே போடும்போது என்ன ஆயிரும், அது வந்து ஜீரோ ஆயிரப்போகுது. ஸோ அப்போ அது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்துட்டு, ஸோ இங்கே வந்து எக்ஸ்ஜே மைனஸ் எக்ஸ்ஜேன்னு வரப்போகுது. ஓகே, ஐ ஈக்குவல் டு ஜேனா இங்கே எக்ஸ்ஜே மைனஸ் எக்ஸ்ஜேன்னு வரப்போகுது. அதனால இது என்ன ஆயிரப்போகுது, ஜீரோ ஆயிரப்போகுது. ஸோ அப்போ இது வந்துட்டு ஒன்றுன்னு இது மட்டும் தான் வரப்போகுது. ஓகே, அதே மாதிரி ஹெச்என் கமா ஜே ஆஃப் ஜே ஹேட் ஆஃப் எக்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஓகே அதுக்கு முன்னாடி இன்னொன்று கச்சன். ஓகே, கச்சன் ஜே ஆஃப் எக்ஸ்ஐ என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ கச்சன் ஜே ஆஃப் எக்ஸ்ஐ வந்துட்டு என்னது, எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ஐ இன்டூ எல்ஐ ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ஐ. ஸோ இங்கே எல்லாமே ஜே. ஓகே, இது ஜே. ஸோ எக்ஸ்ஐ போடுறேன். அப்போ இது என்ன ஆயிருன்னா, இது வந்து ஐயும் ஜே ஐ வந்துட்டு நாட் ஈக்குவல் ஜேனா இது ஜீரோ ஆயிரும். ஐ ஈக்குவல் ஜேனா இது என்ன ஆயிரும், ஸோ இது வந்து எக்ஸ்ஐ வரப்போகுது. இப்போ ஐ நாட் ஈக்குவல் ஜேனா என்ன ஆயிரும், இது வந்து ஜீரோ ஆயிரும். ஐ ஈக்குவல் ஜேனா இது ஜீரோ ஆயிரும். ஸோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் தட் இது என்ன ஆகுதுன்னா ஜீரோ ஃபார் ஆல் ஐ கமா ஜே. ஓகே, எந்த ஐ கமா ஜே எடுத்தாலும் இது வந்து ஜீரோவாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆக போகுது, கச் 2n + 1 ஆஃப் எக்ஸ்ஐ வந்துட்டு என்ன ஆக போகுது. ஸோ இது வந்துட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இது வந்துட்டு ஐ ஈக்குவல் டு ஜேவாக இருக்கும்போது மட்டும்தான் என்ன ஆக போகுது, எக்ஸ்ஐ வந்துட்டு இருக்கும்போது மட்டும்தான் இது வந்து சர்வைவ் ஆக போகுது. இல்லாட்டி இது சர்வைவ் ஆகாது. இதில் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ஐ ஈக்குவல் டு ஜேனாலும் சரி ஐ நாட் ஈக்குவல் ஜேனாலும் சரி இது வந்து சர்வைவ் ஆக போகிறதில்ல. ஸோ அதனால என்ன ஆகுது, கச் 2n + 1 ஆஃப் எக்ஸ்ஐ வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ. ஓகே, ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச். இப்போ கச்சன் டேஸ் ஆஃப் எக்ஸ்ஐ எடுத்தோம்னா என்ன ஆகுன்னு பார்க்கலாம். ஓகே, கச்சன் டேஸ் ஆஃப் எக்ஸ் கச்சன் ஹேட் ஆஃப் எக்ஸ்ஐ வரும்போது என்ன ஆகுதுன்னா, கச்சன் ஹேட் ஆஃப் எக்ஸ்ஐ வரும்போது இதில் வந்து ரெண்டு டேம் வரப்போகுது. ஒன்று வந்துட்டு எல்ஐ ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ்ன்னு வரப்போதும். ஓகே, ஸோ கச்சன் அதையும் எழுதிடலாம். ஸோ இதில் என்ன ஆக போகுதுன்னா, கச்சன் ஹேட் ஆஃப் கச்சன் கமா ஜே ஹேட் ஆஃப் எக்ஸ்ஐ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து டெரிவேட்டிவ் எடுக்கும்போது என்ன ஆகுன்னா, ஒரு இது வந்துட்டு எல்ஐ ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, எல்ஐ ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் எல்ஜே ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ்ஐன்னு இருக்கும். இன்னொன்று வந்துட்டு ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ஐ இன்டூ எல்ஐ ஸ்கொயர் ஆஃப் டேஷ். ஓகே, எல்ஐ ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ஜே. ஸோ இதோட டேஷில் எக்ஸ் ஜே அப்ளை பண்ணுறேன். ஓகே, இது வந்து டேஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, திருப்ப இதே மாதிரி தான். ஸோ எக்ஸ்ஐ போடும்போது இது வந்துட்டு ஐ ஈக்குவல் ஜேவாக இருக்கும்போது இது வந்து ஜீரோ ஆகிற போகுது. ஓகே, ஐ நாட் ஈக்குவல் ஜேனா இது ஆல்ரெடி இதாக போகுது. ஸோ இது மட்டும் தான் சர்வே ஆக போகுது. அப்போ இதுவும் என்ன ஆகுதுன்னா, ஈக்குவல் டு ஜீரோ இஃப் ஐ நாட் ஈக்குவல் டு ஜே, 1 இஃப் ஐ ஈக்குவல் டு ஜே. ஓகே, அது இருக்க போகுது. ஓகே, ஸோ அதே மாதிரி கச்சன் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஜே எடுக்கும்போது என்ன போகுதுன்னா, இதில் வந்துட்டு திருப்ப இதே மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ எல்ஐ டேஸ் ஆஃப் ஸ்கொயர் எக்ஸ் இருக்க போது, இதில் இந்த இதை எடுக்கும்போது ஒரு டேம் இருக்க போகுது. ஸோ ஒன்ஸ் அகைன் இது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ஜீரோ ஆக போகுது, எல்லா இடத்துலையும் ஜீரோ ஆக போகுது. ஸோ அதனால இதில் வந்து திருப்ப இதே மாதிரி நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். ஸோ இதில் வந்து டேஸ்க்கு வந்து இது வரப்போகுது, கச்சன் கமா ஜே டேஸ் ஆஃப் எக்ஸ் ஜே எக்ஸ்ஐ வந்து என்ன ஆக போகுதுன்னா ஜீரோ ஃபார் ஆல் ஐ கமா ஜே வரப்போகுது. ஸோ அதனால் என்ன போகுதுன்னா, கச் 2n + 1 ஆஃப் எக்ஸ் வந்துட்டு கச் 2n + 1 ஆஃப் எக்ஸ் ஐ வந்துட்டு என்ன போகுதுன்னா, இது வந்துட்டு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்ஐ இருக்கும். ஓகே, அதாவது இந்த டேர்ம் ஃபுல்லாமே ஜீரோ ஆயிடுச்சு. ஸோ அதனால் இது போயிடும். இது வந்துட்டு ஒன்லி ஐ ஈக்குவல் ஜே இருக்கும்போது மட்டும் தான் இது சர்வே ஆகுது. ஸோ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்ஐ மட்டும் தான் சர்வே ஆகும், ரிமைனிங் வந்து சர்வே ஆகாது. ஓகே, ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள். சப்போஸ் எஃப் ஆஃப் 0 வந்துட்டு 2. ஸோ நம்ம இந்த ப்ராப்ளம் சொல்லலாம், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, x0 x1 x2 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ f0. ஸோ இது வந்து x0 வந்துட்டு 0, x1 வந்து 1, x2 வந்துட்டு 2, சாரி 3. ஓகே, அடுத்து இது f0 f1 f2 கொடுத்துருக்காங்க. f0 f1 f2 என்ன அப்படின்னா, இது வந்து 2. ஓகே, இது வந்துட்டு 1, சாரி இது வந்து 4. ஓகே, இது வந்துட்டு 5. f0 டேஷ் f1 டேஷ் f2 டேஷ் இருக்கு. ஓகே, அதோட வேல்யூஸ் என்ன அப்படின்னா, இது வந்து 1. ஓகே, இது வந்துட்டு இதுவும் 1. ஓகே, இது வந்துட்டு -2. ஓகே, ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நம்மளோட ஹெர்மைட் பாலினாமியல் என்னன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு வந்து L0 ஆஃப் எக்ஸ் என்னன்றது கண்டுபிடிக்கணும். L0 ஆஃப் எக்ஸ்ன்றது ஸோ எக்ஸ் மைனஸ் x0. ஓகே,
சாரி x minus x1ன்றப்ப x minus 1 into x minus 3 divided by 0 minus 1 into 0 minus 3. ஓகே, L1 of xன்றது, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இது வந்து என்னதுன்னா, ஸோ இது வந்து 3 ஆகுது. ஸோ 1/3 into x ஸ்கொயர். ஓகே, மைனஸ், ஸோ மைனஸ், ஸோ இது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா -4. ஓகே, -4x ப்ளஸ் 3ன்னு வரப்போகுது. ஓகே, L1 of x வந்துட்டு, ஸோ L0 dash of x இதில் கண்டுபிடிச்சலாம். L0 dash of x வந்துட்டு என்ன ஆகுதுன்னா 1/3 into 2x minus 4. L1 of xன்றது என்ன கண்டுபிடிக்கலாம். L1 of xன்றது x minus 0 into x minus 3 divided by 1 minus 0 into 1 minus 3. ஓகே, ஸோ அப்போ இது வந்து -2, இது வந்து 2 minus 1/2. ஓகே, minus 1/2 into x ஸ்கொயர் minus 3x. ஓகே, x ஸ்கொயர் minus 3x. ஸோ L1 dash of xன்றது என்ன ஆகுது, -1/2 into 2x minus 3. ஓகே, ஸோ வந்து இது வந்து L1 dash of x. அடுத்து L2 dash. ஓகே, L2 என்னன்னு பார்க்கலாம். L2 of xன்றது x minus 0 into x minus 1, 3 minus 0 into 3 minus 1. ஸோ இப்போ இது வந்து 3 2, ஸோ 6 ஆயிடுது. 1/6 into x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். ஓகே, ஸோ இது வந்து அடுத்தது. ஸோ இதில் L2 dash of x வந்துட்டு 1/6 into 2x minus 1. ஓகே, ஸோ டெரிவேட்டிவ்ஸ் எடுத்தாச்சு. ஸோ இப்போ h2 0 என்னன்றதை கண்டுபிடிக்கணும். h2 0ன்றது என்ன அப்படின்னா, h2, 0 of xன்றது என்னன்னா 1 minus x minus xi பண்ணோம். ஸோ xi வந்துட்டு இதில் இருந்தது xi வந்துட்டு இதில் வந்து 0, ஸோ x 0. ஓகே, i வந்து 0, x minus 0 into L0 dash of 0. ஸோ L0 dash of 0 என்னன்றது பார்க்கணும். ஸோ L0 dash of x வந்துட்டு 1/3 2x minus 4. ஸோ L0 dash of 0 வந்துட்டு -4 இருக்க போகுது. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, -4/3. ஓகே, -4/3 இதுக்கு. அடுத்து இன்டூ Li ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ். ஓகே, Li ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ்ன்றது இது வந்துட்டு என்ன பண்ணோம், நம்ம இதோட ஸ்கொயர் எடுக்கணும். ஸோ 1/3 into x ஸ்கொயர் -4x + 3 ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ அதே மாதிரி h21, x என்னன்னு இருக்கணும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது வந்து என்ன ஆயிரும், இந்த 2 -2 இருக்குது. 1 - 2 into. ஓகே, ஸோ -8/3 வந்துடும். ஸோ 1 + 8/3. ஸோ 1 + 8/3x into 1/3 into x ஸ்கொயர் -4x + 3 ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதே மாதிரி அடுத்தது என்ன பண்ணலாம், h21, x கண்டுபிடிக்கலாம், h22, x கண்டுபிடிக்கலாம். ஸோ அதோட வேல்யூஸ் வந்து நான் ஸ்லைட்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், h2 dash of x. ஸோ இதே மாதிரி இதில் h2, 0 of xன்றது கண்டுபிடிச்சிடும். h2 0, x வந்துட்டு x minus 0 into Li ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ். அதனால இது வந்து 1/3 x ஸ்கொயர் -4x + 3 ஹோல் ஸ்கொயர். ஸோ அதே மாதிரி h21 of x என்னன்னு கண்டுபிடிக்கணும், h21 hat of x என்னன்னு கண்டுபிடிக்கணும், h22 of x என்னன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ இதான் இதில் உள்ள h1. ஸோ அப்போ h5 of x, அதாவது இதோட பாலினாமியல் என்ன போகுதுன்னா h5 of x வரப்போது. ஸோ அது வந்து f(0) into h20 of x, f(1) into h11 x எக்ஸெட்ரா கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா அதோட பாலினாமியல் என்ன வரப்போதுன்னா 1/12 into 24 + 12x + 57x ஸ்கொயர் -70x cube + 29x⁴ - 4x⁵ வரப்போகுது. இதுதான் நம்மளோட ஹெர்மைட் பாலினாமியல். ஸோ இதில் இப்போ கண்டுபிடிக்க வேண்டியதுனா f(2) என்னன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து 2ன்ற பாயிண்ட்ல, ஸோ f(2) கண்டுபிடிச்சிங்கன்னா அதோட வேல்யூஸ் வந்து என்ன வரப்போகுதுன்னா 13/3ன்றது ஆன்சராக வரப்போகுது. ஓகே, ஸோ இதுதான் ஹெர்மைட் பாலினாமியல் இன்டர்போலேஷன். ஓகே, ஸோ ஒன் மோர் இது இருக்குது என்ன அப்படின்னா இன்வெர்ஸ் இன்டர்போலேஷன். ஸோ இன்வெர்ஸ் இன்டர்போலேஷன்றது என்ன அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, இப்போ வந்துட்டு எனக்கு வந்து கொடுத்துருக்க டேட்டா பாயிண்ட்ஸ் வந்துட்டு இப்படி இருக்குது, x0, f0, x1, f1, x2, f2 அந்த மாதிரி இருக்குது, xn, fn இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொடுத்தோம்னா நமக்கு f0 சப்போஸ் இடையில உள்ள ஒரு பாயிண்ட் கொடுத்தோம்னா அதுக்குரிய வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கிறோம். இப்போ நமக்கு வந்து சப்போஸ் ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ x0, x1, x2 எக்ஸெட்ரா xn இருக்குது. ஓகே, f0, f1. ஸோ இது கரஸ்பாண்டிங்காக ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ இங்கே ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு பாயிண்ட் நான் கொடுத்தேன்னா இது கரஸ்பாண்டிங்காக ஒரு பாலினாமியல் கண்டுபிடிச்சிக்கணும். அந்த பாலினாமியல் இது வந்து எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதுன்றதை கண்டுபிடிக்கலாம். அண்ட் அதர் ஹேண்ட் நான் என்ன கேட்குறேன்னா, சப்போஸ் ஏதோ ஒரு பாயிண்ட் நான் இங்கே கொடுக்குறேன்னா அது கரஸ்பாண்டிங்காக உள்ள எக்ஸ் என்னன்றதை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு பேர் வந்து இன்வெர்ஸ் இன்டர்போலேஷன் பேர். ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் வந்து எப்படி பண்ணலாம்னா, டேட்டா வந்துட்டு நோட்ஸை வந்துட்டு டேட்டாவாகவும் வந்துட்டு நோட்ஸ் பாயிண்ட்டாகவும் மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கு பேர் வந்து இதுக்கு வந்து நோடுன்னு பேர், இதுக்கு பேர் வந்து டேட்டான்னு பேர். ஸோ டேட்டாவை நோடாகவும் டேட்டாவும் மாற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்ப வந்து நீங்கள் பண்ண அதே இன்டர்போலேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா திருப்ப வந்து அதே மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து ஒரு வழி.
ஸோ இந்த இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா இது பண்ணலாம். பட் இது என்ன பண்ணலாம், சம்டைம்ஸ் வந்துட்டு இது வந்துட்டு கரெக்டான வேல்யூஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்படி இல்லாமல் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு nth ஆர்டர் இன்டர்போலேஷன் பாலினாமியல் கண்டுபிடிச்சிட்டு அதோட ஒரிஜினல் டேட்டா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்குரியதில் வந்துட்டு எப்படி வந்துட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத இது பண்ணலாம். அதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு நான் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துட்டு அந்த நான் லீனியர் ஈக்குவேஷன் வந்து எப்படி வந்துட்டு ஜீரோஸ் வருது அல்லது அந்த வேல்யூஸ் வருதுன்றதை கண்டுபிடிக்கலாம். அல்லது ஈவன்லி ஸ்பேஸ்டாக இருந்தாலும் என்ன பண்ணலாம்னா, சம்டைம்ஸ் இந்த பாலினாமியல் வந்துட்டு இல் கண்டிஷனாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்து பாலினாமியல் வந்துட்டு இன்டர்பிரேஷன் ப்ராப்ளம் வந்து ரூட் ஃபைண்டிங் ப்ராப்ளமாக மாற்றி அது வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இதான் இதுக்குரிய ரெமெடி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ f2 of x வந்துட்டு இதுதான் பாலினாமியல். இதில் வந்து f of x = 0.3ன்றதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு ரூட் ஃபைண்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம், அடுத்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். எப்படி வந்து ரூட் ஃபைண்டிங் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி அடுத்த இதில் பார்க்க போகிறோம், அடுத்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா இதை வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதை வந்து அடுத்ததை பார்ப்போம். ஸோ இத்துடன் இந்த பகுதி நிறைய இருக்குது. நன்றி, வணக்கம்.